தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அண்ணன் அவர்களுக்கு ஒரு அன்பான கனிவான வேண்டுகோள். இன்னைக்கு மத்தியானம் இந்த நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 மணிக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க, அவர் அம்மா, அப்பா, ஒரு குழந்தையோட பைக்கில் வந்துட்டுருக்காங்க. எதிர்பாரா விதமாக அவங்களுடைய ஃப்ரண்ட் டயர் வெடிச்சிருது அந்த புல்லட் பைக்கில். ஸோ அவரை நிலை தடுமாறி இந்த போஸ்ட்டில் இடித்து விழுந்துட்டார். 3 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அவருக்கு அந்த சரியான ஹெல்மெட் போடலை அவர். ஸோ அவர் தலையில் அடிபட்டு தலையில் ரொம்ப பலத்த காயம், ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இங்கே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம். பட் ஆம்புலன்ஸ்க்கு நான் தான் கால் பண்ணி பேசினேன். பட் கங்கை கொண்டானில் தான் வண்டி இருக்குது, வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. பட் கங்கை கொண்டான் இந்த இடத்துலேருந்து 13 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வரதுக்கு கிட்டத்தட்ட 29 நிமிஷம் ஆயிரும், அரை மணி நேரம் ஆயிரும். பட் அந்த டைமில் எல்லாருமே ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்டு போகிற டைமில் இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லோரும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வேறு ஏதோ வண்டிலேயோ இல்லை கார்லேயோ வேறு ஆட்டோலேயோ கொண்டு போகிறதுல சூழ்நிலை அவங்க இல்லை. ரொம்ப பலத்த காயம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற அளவில் அவங்க இருந்தாங்க. ஸோ இதை நம்ம தவறாக குறிப்பிடலை, இது குறையாக குறிப்பிடலை. பட் இப்போ நம்பர் ஆஃப் வாகனத்தோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது, விபத்துக்கள் எண்ணிக்கையும் அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தக்கனபடி நம்ம அந்த ஆம்புலன்ஸோட எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தினா ஏதோ இது மாதிரி எதிர்பாராக இது ஒரு நடக்கும்போது அந்த உயிரை நம்மளால் பாதுகாக்க முடியும்னு ஒன்று தோணுச்சு. ஆனால் கடைசியில் ஒரு ஆட்டோ தான் வந்தாங்க. அவர் நான் ஸ்கூல் ட்ரிப் போகிறேன்னு சொன்னார். பட் பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் தான் கூப்பிட்டு போனார். அவருக்கு உண்மையிலேயே நன்றி தெரிவிச்சுக்கிற வேண்டிய விஷயம் அது, டைம் அது. பட் எங்கள் கிட்டேருந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த ஆம்புலன்ஸோட எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அந்தந்த ரீஜனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது போக மக்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு நல்ல ஒரு தரமான ஒரு ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லபடியாக தான் வாரீங்க. தவறுதலாக ஏதோ ஒரு டயர் வெடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் ஆகும்போது அவங்க அம்மா, அந்த ஒய்ஃப் கூட இருந்தாங்க. அவங்க ரொம்ப துடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை கண்ணு கூடமாக பார்த்தோம். ஏன்னா அவர் அவ்வளோ அடிபட்டிருந்தார். ஸோ அந்த அம்மா அழுதுட்டுருக்காங்க, அந்த குழந்தை அழுதுட்டுருக்கு. அவருக்கு ரொம்ப அதிகமான பிளட் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு, ரொம்ப அடிபட்டுருந்துச்சு. அவர் ஹெல்மெட் போட்டிருந்தா அந்த அடி பட்டிருக்காது தலையில். அவருக்கு வேறு எங்கேயுமே அடி இல்லை, தலையில் மட்டும்தான் அடி. அவர் தலை பகுதி, முகப்பகுதி, கண் பகுதி, வாய்ப்பகுதி எல்லாமே பயங்கரமாக இந்த போஸ்ட்டில் அடிபட்டுடுச்சு. ஸோ வந்து தரமான ஹெல்மெட் போடுங்க மக்கள். நீங்கள் போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு ஹெல்மெட் போட தேவையில்லை, நல்ல தரமான ஹெல்மெட் போடுங்க. கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறது கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வசதி பண்ணி கொடுங்க. அண்ட் நிறைய சாலைகள் மோசமாக இருக்குது, அந்த சாலைகளை சரிப்படுத்தி கொடுங்க. இது குறைகள் இல்லை, இந்த சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதை நிறைவு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். மக்கள் சார்பாக சொல்கிறோம். தேங்க்யூ.